அன்னைக்கு ஆந்திரால பண்ணார்ல, ஒரு 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 சிறுமி ஒரு 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 கொலை நடந்துருச்சு, பாலியல் வன்புணர்வுன விடியறதுக்குள்ள அத்தனை பேரையும் ஓட விட்டு சுட்டானா இல்லையா கண்டிப்பா சார். ஜெகன்மோகன் ரெட்டி? ஏன் அந்த தைரியம் தில்லும் உங்களுக்கு வரல? தொடர்ச்சியான குழந்தைகள் கடத்தல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது சைலேந்தர் பாபு வந்து கோவை மாநகரத்தினுடைய கமிஷனரா இருக்கும்போது மறுநாள் ஓட விட்டு சுட்டாரா இல்லையா? சுட்டாரு. அதுக்கப்புறம் இங்க அதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தை கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா நகர் ரமேஷ்னு சொல்லக்கூடிய கிரைனைட் வியாபாரினுடைய குழந்தை வரைக்கும் கடத்தப்பட்டது வேலம்மாள் பள்ளியில படிக்க போகும்போது. ஆனா அதுல பெரிய அன்னைக்கு இருந்தக்கூடிய ஆளக்கூடியவர்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னு அது வந்து கட்டமைப்புகள் அத்தனையுமே மாற்றப்பட்டது. வரலாறு தெரியாதவன்கிட்ட போய் நீங்க அத்தனையுமே பேசணும். நாங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்காகவும் போராடி இருக்கிறோம், களத்துல நின்று இருக்கோம், மக்கள் பிரச்சனையை பேசி இருக்கிறோம். அப்ப நாங்க இத்தனையுமே கேள்வி கேட்போம்ல. கேள்வி கேக்குறீங்க சார், நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த 56 வயசு கிழவன் ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்றான். ஆமா. ஆனால் அந்த பொண்ணு தைரியமா இருந்ததுனால இன்னைக்கு வெளியில வந்து சொல்லிட்டா. என் தங்கச்சி எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வெளியில வந்து சொன்னாலும் அதே மாதிரி இந்த தங்கச்சி வந்து வெளியில சொல்லிட்டா. இன்னைக்கு அத இன்னைக்கு அது சொல்ல அது நடக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளோ சட்டங்கள் இருந்தும், அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்து ஒரு வருடங்கள் ஆகியும் இவ்வளோ நெருக்கடிகள் இருந்தும் ஒரு இடத்துல நடக்குதுன்னா ஏன் உங்களுக்கு அது தெரியல? ஏன் அந்த அச்ச உணர்வு அவர்களுக்கு ஏற்படல? எப்படி இதெல்லாம் நடக்குது? ஒரு இடம் இல்ல சார், நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. இது வெளியில வந்திருக்குது. அவ்வளவுதான். நீங்களே அதுதானே சொல்றீங்க. ஒரு பெண் நெறியாளர், நீங்க ஒரு பெண் நெறியாளர் தானே. இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஒரு பக்கம் நடுராத்திரி எல்லாம் வேணாம், ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு தனியா ஒரு இடத்துல நில்லுங்க, எதிர்க்க கேமராவை போடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை என்னன்னு சொல்லுங்க. மும்பைய தாண்டியில போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இதுக்கு காரணம் யாரு? நீங்களா? யாரை கட்டமைப்பீங்க? நீங்கன்னு சொல்ல போறீங்களா? நீங்க நிக்கக்கூடிய உங்களை தான் சமுதாயம் குற்றம் சொல்ல போதா? ஆளக்கூடிய ஆட்சி உங்களை தான் சொல்ல போதா? ஒருத்தன் திருடனாகி ஒருத்தன் பசியில திருடி இருக்கான்னு சொன்னா, அவன் திருடி இருக்கானா அவனுக்கான தண்டனையை கொடுக்காத, அவனுக்கு திருடுறதுக்கான காரணத்தை இந்த சமூகம் ஏற்படுத்திருக்குன்னா அந்த சமூகம் தான் பொறுப்புன்னு சொல்றான். அப்ப இன்னைக்கு நிற்கக்கூடியவர்களுக்கு, தவறான வழியில நிற்கக்கூடியவர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? திருநங்கைகளுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைச்சிட்டோன்றாங்க. எத்தனையோ கட்டமைப்புகள் இருக்கு. ஒண்ணு கிடைக்கலன்னு தான் சார் சொல்றாங்க. ஒண்ணு கிடைக்கல. நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கொடுத்துட்டோன்னு. அந்த தங்கச்சிங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒண்ணும் கிடைக்கல. கிடைச்சிருந்தா அவங்க ஏன் தெருல நின்னுகிட்டு இருக்கணும்?